ஓட்டுறான் கேஜிஎஃப்ல சப்ருல்லாவை சேலஞ்ச் பண்ண யாரால முடியவே முடியாது. ஜப்ருல்லா கறினா கறி தான், கேக் மாதிரி இருக்கும் கறி. கேஜிஎஃப்ல ஜப்ருல்லா கறியில சிக்கன் சாப்பிட்டா பவுன்சர் பா டவுட் அந்த நீயே சாப்பிட்டு பவுன்சர் ஆகி ஒரு 140 ரூபாய் லிவர் சாப்பிட்டா பவர். சார் கேஜிஎஃப்ல எல்லா கடையை விட ஜப்ருல்லா கிட்ட 20 ரூபாய் 30 ரூபாய் ஒரு கேஜி மேல கம்மி தான். டேஸ்ட் எப்படி இருக்குதுங்க சார்? ஐயோ நான் சொல்ல முடியாது, சாப்பிட்டு பார்க்கணும். அருமையாக டேஸ்ட்டு. நம்ம வீட்டில் கபாப் வாங்கினாக்கா ஜப்ருல்லா அங்கிள்கிட்ட வாங்கினான்னு என் பொண்ணு கேட்குது. கடை வந்து ஜப்ருல்லா கடை அங்கே ஜனார்தன் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா உரியாம்பட்டி போகிற ரோடு இது. இங்கேருந்து இப்படி இல்லை அந்த பக்கம் வரணும்னா முனீஸ்வரன் கோயில் அசோக நகர் உரியாம்பட்டி மேலே வரணும். இதுதான் கடை. ஜப்ருல்லா சிக்கன் சாப்பிட்டா பவுன்சர், நோ கேன்சர். பக்கா சுகுணா சிக்கனு ரொம்ப அருமையாக இருக்குது. வணக்கம், நான் உங்கள் அன்பரசன். ஏன்னா இது வரும் இந்த நான்வெஜ் பற்றி தான் டிஸ்கஷன் பண்ணிடுது கேஜிஎஃப் தாலுக்கில். இப்போ மாமூலாக வந்து வாங்கறது வந்துடும். நான் வந்துக்கிறது கஸ்டமராக பேசுறதுக்கு. இந்த சிக்கன் வந்து பாரு எப்படி இருக்குதுன்னு யாரோ சொல்லிக்கிறாங்க சிக்கன் சாப்பிட்டா கேன்சர். நோ 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 பவுன்சர். கேஜிஎஃப்ல ஜப்ருல்லா கடையில் சிக்கன் சாப்பிட்டா பவுன்சர் பா டவுட் அந்த நீயே சாப்பிட்டு பவுன்சர் ஆகி இந்த கேன்சர்னு சொல்லிட்டு ரூமர் கிரியேட் பண்ணிக்கின்னு ஜனங்களை பயம் வரக்கூடாது. எந்த டாக்டர் சொல்றா சிக்கன் சாப்பிட்டா கேன்சர்? ஏய் வாங்குறோம் நாங்களே பேஜார் பண்ணலையே. ஒரு 140 ரூபாய் லிவர் சாப்பிட்டா பவர். 140 ரூபாய் லிவர் சாப்பிட்டா பவர். சும்மா வந்துக்கின்னு இந்த சிக்கனை சாப்பிடாத அதை சாப்பிடாத பாருங்க. அரசியல் படி பேசிட்டு போடுவோம். பொதுமக்கள் சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு கேன்சர் வருது, அங்கே கோமா வருது, இதெல்லாம் யாரும் பாடுவாது. நான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஜப்ருல்லா ஃபோன் பண்ணால் காணும். நவம்பர் 1 கனகராஜ சபா, நவம்பர் 2 கடை தின்னா ஆஃபர் கொடுத்து சொல்லிக்கிறோம். ஆஃபர் கொடுத்தா அவர் டாப்பரு. உடனே அவர் ஆஃபர் கொடுத்தாரு. எல்லா கோழி கடை வா கோழி எடுக்கிறதுக்கு சில பேர் எங்கே போகிறாங்க, கேரளாக்கு போகிறாங்க. வானான்னு சொல்ல முடியுமா? எஸ்எம் மோகன்லால் போகிறாங்க, வேற எல்லாமே போகிறாங்க. எங்கே விரும்புகிறாங்க போய் வாங்குறாங்க. அசோகநகர் கேண்டிஸ் கிட்ட. அதனால யாருமே வாங்க. இப்போ ஆல்ரெடி சொல்கிறதுக்கு வந்து என்னவா 1ஆம் தேதி வந்து சாப்பிடலாம், கொஞ்சம் கம்மி பண்ணி வைன்னு தான் சொல்ல வந்துடும். அதுக்காக வந்து கேன்சர் வரும். சும்மா ஜப்ருல்லா கடை சாப்பிட்டா நோ கேன்சர், ஒன்லி பவுன்சர். போய் பார் கேண்டி ஸ்போர்ட்ஸ் பிளேயருங்க எப்படிங்கிறாங்க, அசோக் நகர் சில்வர் எப்படிங்கிறாங்க, அதெல்லாம் ஜப்ருல்லா தான். நம்ம வீட்டில் நிகழ்ச்சி எது இருந்தாலும் ஜப்ருல்லா விட்டு சீனை எங்கேயும் போகிறதில்ல. மெட்ராஸ் போயிட்டுனா கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க ஜப்ருல்லா கிட்ட போ, எல்லாரோட 20 ரூபாய் கம்மி. இப்போ திடீர்னு ஒரு 2 மாதம் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. சிக்கன் கபாப் பண்ணுறாங்க. ஐயா கோல்டு வின்னர் 240 ரூபாய் சிக்கன் கபாப் கறி 700 கிடையாது. கோல்டு வின்னர். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கபாப் போடுறது கறி, அதுக்கு மசாலா, அதுக்கு உப்பு, அதுக்கு கேஸு, அதுக்கு ஸ்டவ்வு, அதுக்கு எண்ணெய், அதுக்கு லேபரு, இதெல்லாம் போனால் 5000 4000 3000 8000 ஆயிடுது. 5 கேஜி கபாப் 240 ரூபானா 1200 ரூபாயில் 5 கேஜி கபாப் முடிச்சுது. ஒரு மினி ஃபங்க்ஷனு நான் 4 ஃபங்க்ஷன் முடிச்சுக்கிறேன். ரொம்ப கேக் மாதிரி. கேக் என்ன தெரியுமா? ஹனி கேக் இல்லை, ஐஸ் கேக் மாதிரி இருக்குது கறி. சூப்பராக இருக்குது. தெரியாயா? யாரும் இந்த கேன்சர் நம்பாதீங்க. சும்மா கேட்ட டுபாக்கூர் கேட்ட கேன்சர் எல்லாம் மாம்பழம் வாங்க சிக்கன். அதுக்காக தான் வந்து ஜப்ருல்லா பார்த்து நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கேன். நவம்பர் 1, 2 மட்டும் ஏன்னா ஆஃபர் கொடுத்தோம். கேன்சர் வருது, இது வருது, அது வருதுன்னா யாருன்னா ஹாஸ்பிட்டல் போய்க்கிறாங்களா? யாருன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்களா? ஏன்னா உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குதா? அருமையாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கியூ நிற்கிறாங்க. ஒரு 5 மணிக்கு மேலே கியூ நிற்கிறாங்க. அதிகமாக டோக்கன் வாங்குறாங்க, அதிகமாக வாங்கி போகிறாங்க. நம்ம வீட்டில் கபாப் வாங்கினாக்கா ஜப்ருல்லா அங்கிள்கிட்ட வாங்கினான்னு என் பொண்ணு கேட்குது. அங்கே தான் வாங்கணுமா? இல்லை, ஜப்ருல்லா அங்கிள்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னா தான் என் பொண்ணே சாப்பிடுது. அருமையாக இருக்குது சார். 60 ரூபாய் 1/4 கேஜி, அரை கேஜி 120 ரூபாய், 1 கேஜி 220 ரூபாய், கறியே 200. கபாப் போட்டு உனக்கு கவரில் போட்டு பிக்கப்பில் எடுத்து கொடுக்குறாங்கனாக்கா அது கோல்டு வின்னர். என்ன அன்னைக்கு சிம்மு ஃப்ரீனா, ஏர்டெல் ஃப்ரீயாக விட்டான், எத்தோ ஃப்ரீயாக விட்டான். கேஜிஎஃப்ல ஜப்ருல்லாவை சேலஞ்ச் பண்ண யாரால முடியவே முடியாது. ஜப்ருல்லா கறினா கறி தான், கேக் மாதிரி இருக்கும் கறி. அதில் எந்த ஒரு ஆட்சேபனை கிடையாது சார். கேஜிஎஃப்ல எல்லா கடையை விட ஜப்ருல்லா கிட்ட 20 ரூபாய் 30 ரூபாய் ஒரு கேஜி மேலே கம்மி தான். குவாலிட்டி வேற குவாலிட்டி சார். அருமையாக டென்ஷன் இல்லை. குவாலிட்டிக்கு அருமையாக குவாலிட்டி ஒன்றும் டென்ஷன் இல்லை. அருமையாக சாப்பிட்டு பாருங்க. அருமையாக பாருங்க. கலர் எல்லாம் போடுறது இல்லை. பக்காவா அப்படியே சும்மா லைவ் தான் அது. கலர் போடுறது, இது போடுறது சைனா சால்ட் கிடையாது. கோல்டு வின்னர். இங்க பாருங்க, ஒன்றும் ஃபார்ம் ஆயில் கிடையாது. பக்கா கோல்டு வின்னர்.
செக் பண்ணி யாருன்னா கம்ப்ளைண்ட் தெரிஞ்சிருக்கேன் ஒன்றும் கிடையாது. கம்ப்ளைண்ட் நிறைய ஜனம் கியூ நிற்கிறாங்க. கால் கழிச்சு கறி வாங்குறதுக்கு 6 hour ஆகுது. ஆனால் 6 hour இல்லை 1 hour நின்று வாங்கி போகிறோம். அருமையாக இருக்குது. பவுன்சர் வேற ஒன்றும் சொல்ல. நோ கேன்சர், ஒன்லி பவுன்சர். சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்களா, ஹோல்சேல் கடை, தாராளமாக வந்து வாங்கலாம், நம்பிக்கையாக வந்து வாங்கலாம்.